பாகிஸ்தான்ல இருந்து வந்து சுட்டு கொன்றால் தான் கொலையா? அதில் செத்தால்தான் உயிர் பலியா? நீங்க சுட்டு கொண்ட 13 பேர் உயிர் இல்லையா? உயிர் இல்லையா? சிங்கள இதுவரை இந்திய கடலுக்குள் 840 என் மீனவ சொந்தங்களை சுட்டுக் கொண்டிருக்கானே, அது உயிர் இல்லையா? அது உயிர் இல்லையா? ஆந்திர காட்டுக்குள்ள 20 பேரை ஆந்திர அரசு ஆந்திர காவல்துறை சுட்டுக் கொண்டதே, அது உயிர் இல்லையா? அப்போல வராத தேசப்பற்று இந்த புற்று இப்ப மட்டும் புடுங்குதா? என்னது என்னடா? உங்க உயிர் சந்தனத்துல எங்க உயிர் சாக்கடையில் இருக்கா? என்னது இது? இந்த 13 பேர் படுகொலைக்கு ஒரு சுட்டு செய்தி. உலக அழகியாக ஒரு பொம்பளை பரிசு பெற்று வந்தால் வாழ்த்து போட முடியுது, துட்டு பண்ண முடியுது. துட்டு அப்படி ஒரு துட்டை இதுக்கு போட்டா என்ன ஆயிரும்? சுளுக்கிக்கிறமா விரல்? ஒரு வருத்தம். இது துயரம் தோய்ந்த நிகழ்வு. அந்த துயரத்தில் நானும் பங்கேற்கிறேன். எங்களுக்கு நீங்க தானே பிரதமர், நாங்க இல்லைன்னு நினைக்கிறோம். ஏன்னா நீங்க அப்படிதான் நடந்துக்கிறீங்க. நீங்க நிரூபிக்கிறது அப்படித்தானே இருக்கு. இந்த கடலுக்குள்ள 840 மீனவன சிங்களன் சுட்டான அப்ப வந்து அது சாப்பிடல, அது கண்டிக்கிறது இல்ல. அதெல்லாம் எல்லை கடந்து வந்த தீவிரவாதம் இல்ல. கச்சத்தீவை தாண்டி வந்து சுட்டு கொண்டுட்டு போன அது எல்லை கடந்த தீவிரவாதம் இல்லையா? பயங்கரவாதம் இல்லையா? அதெல்லாம் பேச மாட்டீங்க. ஏன்னா தமிழவன் சாகவன், தமிழன் சாகலாம். 20 பேர் ஆந்திரா காட்டுக்குள்ள சுட்டு கொன்னதுக்கு ஏன் இவர்கள் கண்டிக்கல? ஏன் கண்டிக்கல? அது இந்து சாவு இல்லையா? அது இந்து சாவு இல்ல. பாருங்க, இந்த நாடு கற்பிக்குது. இஸ்லாமியருக்கு ஒரு உயிர், கிறிஸ்தவருக்கு ஒரு உயிர், இந்துக்களுக்கு ஒரு உயிர், தனித்தனியா உயிர் வச்சிட்டு மாதிரி. மதம் சாதி என்பது உணர்வு, அற்ப உணர்வு. மனிதனுக்கு மட்டுமேயான உயிர், உயிருக்கு கிடையாது. உயிர் வழி எல்லாருக்கும் ஒண்ணுதான். எல்லாருக்கும் ஒண்ணுதான் ராஜா. உயிர் வழி எல்லாருக்கும் ஒண்ணுதான். அதை புரிஞ்சுக்கணும். ராமலிங்கம்ங்கிறவரை கொண்டு விட்டார்கள், அது மிகப்பெரிய படுகொலை என்று பேசுகிற இந்த பெருமக்கள் 20 பேரை ஆந்திர காட்டுக்குள் சுட்டுக் கொன்றார்களே, செத்தவன் 20 பேரும் இந்துதானே. அப்ப எந்த சந்துக்குள் இருந்து பயிரை வாடி கொண்டிருந்தீர்கள்? போராடாது எங்கே போனீர்கள்? எங்கே போனீர்கள்? கஜா புயலிலே செத்து விழுந்த அத்தனை பேரும் இந்துதானே. அப்போது எந்த சந்துக்குள் நீங்க நின்று கொண்டிருந்தீர்கள் பெருமக்களே? எங்கே போனீர்கள்? ஈழ தாயகத்தில் எண்ணற்ற பேர் செத்தான். எங்கே போன? லட்சக்கணக்கா செத்தா. எங்கே போன? எங்க இருந்த? கோடி கோடியா பணத்தை கொட்டி கொடுத்து, ஆயுதங்களை கொட்டி கொடுத்து கொல்ல வைத்தது காங்கிரஸ். கூட நின்றது திமுக, பார்த்து கொண்டு நின்றது பாரதிய ஜனதா. பாரதிய ஜனதா எங்க போனீங்க? ராஜபக்சே இங்க கும்பிட வரான்னு நாங்க போராடும் போது வழிபட வரவர்களை எதிர்க்க கூடாது. அப்ப என் வழிபாட்டு தலங்களை இடித்தானே சிங்களன். வாயில கொலக்கட்டையா இருந்துச்சு உங்களுக்கு எல்லாம். என்ன இருந்துச்சு? எண்ணற்ற சிவதலங்களையும் முருக பெரும்பாட்டனின் கோயில்களையும் தரமட்டாக்கினான் சிங்களன். போட்ட குண்டு நீ கொடுத்தது, இடிச்ச கடப்பாறை நீ கொடுத்தது. அங்கே எங்கே போனீர்கள் நீங்கள்? எங்கே போனீர்கள்? அப்போது எங்கே போனீர்கள்? அப்போது செத்தவன் இவர்களுக்கு தமிழன், இப்போது செத்தவன் இந்து. நீங்கள் சொல்வது போல நாங்கள் சொல்லல. நாங்கள் இந்துக்கள் அல்ல, நாங்கள் சைவர்கள், வீர சைவர்கள். சந்தேகமா? இன்றும் எங்கள் மடங்கள் வீர சைவ மடங்களாகத்தான் இருக்கிறது. ஏன்னா எல்லாம் இருக்கு. மதுரைக்கு வா, திருவாடுதுறை வா, எங்க வேணாலும் வா, வீர சைவ மடம் என்றுதான் இருக்கு. நான் முருகனை வழிபடுகிற வீர சைவன், ஆதிப்பாட்டன் சிவனை வழிபடுகிற சிவ சமயம், சிவ மதம். நான் சமணனை ஏற்றுக்கொண்டேன், பௌத்தன் புத்தனை ஏற்றுக்கொண்டேன், மாயோனை வழிபடுகிற வைணவன். நான் என்ன இந்து? நீ மதமாற்றத்தை பேசுற? வடுக்கட்டாயமாக எங்களை மதமாற்றியவர்கள் நீங்கள் தானடா. முதல்ல நீங்கள் தான் சட்டத்தை போட்டு எங்களை தூங்கும் போது இருட்டுல இந்து ஆக்கிட்டு போனோம். நீங்க தான். யாரு இல்லைன்னு பேசுவாங்களா? நாங்க சைவர்களா இந்துவா? இந்துவா ஆக்கப்பட்டமா? இந்துவா இருந்தமா? கிறிஸ்தவரா ஆக்கப்பட்டமா? இஸ்லாமியரா ஆக்கப்பட்டமா? இஸ்லாமியரா பிறந்தமா? இருந்தமா? நாங்கள் தமிழர்கள். எங்கள் வழிபாடு வேறு, எங்கள் சமயம் வேறு, எங்கள் இறைவனே வேறு. ஓட்டு பொறுக்கிகளின் வேட்டை காடாக மாறிக்கொண்டிருக்கிறது. அறிவார்ந்த தமிழ் சமூகத்தின் மக்கள் இந்த அவல நிலையிலிருந்து, இந்த இழிநிலையிலிருந்து வாழ்வதற்கேனும் மீண்டு எழுவோம். ஒன்றை நீங்கள் அறிந்துகிறோம், இது ஒரு வரலாற்று பகை. நாம் ராவணனின் வாரிசுகள், அவர்கள் ராமனின் வாரிசுகள். அதை அவர்களே சொல்கிறார்கள், நாம் சொல்லல, அவர்களே சொல்கிறார்கள். சிங்களர்கள் ராமனின் வாரிசுகள், தமிழர்கள் ராவணனின் வாரிசுகள். நாங்கள் ராமனின் வாரிசுகள் பக்கம்தான் நிற்போம் என்கிறார்கள். ஆம், நில்லுங்கள் என்கிறோம். நாங்கள் ராவணனின் வாரிசுகள் தான். நாங்கள் கலைபத்தில் தலை சிறந்தவன், திசையிட்டும் புகழ் கொன்றவன் ராவண பெரும்பாட்டனின் வாரிசுகள். சந்ததிகள் துளித்து தலைப்போம், மீண்டும் எழுவோம். தமிழர் அறம் சார்ந்த அரசமைத்து தமிழர்களுக்கென்று ஒரு தேசம் படைக்க இளைய தலைமுறை புரட்சியாளர்கள் ஆயுதமற்ற நிலையிலும் உயிரை ஆயுதமாக ஏந்தி புரட்சி செய்வோம். செய்தவர்கள் நாங்கள். வரலாற்றை நாங்கள் படிக்கல, வரலாறு நிகழ்ந்து கொண்டிருந்த காலத்திலே வாழ்ந்தோம். புரட்சியாளர்கள் அம்பேத்கர் கற்பிக்கிறார் என்பது பிள்ளைகளே, வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்ட, நிராகரிக்கப்பட்ட இனத்தின் மக்கள் ஒரு நாள் தங்களுக்கான வரலாற்றை தாங்களே எழுதுவார்கள் என்கிறார். நாங்கள் எழுதுவோம், மீண்டு எழுவோம். எமக்கான வரலாற்றை நாங்களே எழுதுவோம். எங்கள் தாயக உரிமைக்காக, எங்கள் தாயக விடுதலைக்காக நீண்ட நெடிய காலம்
பரம்பரையாக தொன்மம் தொட்டு இந்த நிலப்பரப்பெங்கும் பறை வாழ்கிற தமிழ் தேயர்கள் நாங்கள் மீண்டு எழுவோம். உன்னம் தோன்றிய நிலத்தில் முகிழ்த்தவர், மூத்த தமிழ் மொழி குணர்வில் மூத்தவர், தென்னன் பாண்டியன் குமரி குடிமையர், திசையெல்லாம் பரந்துலகை அளந்தவர், இன்னரும் இயலிசை நாடகம் யாத்தவர், இந்திய நாவலன் தேயத்து இறைமையர். என்ன வியப்படா இவர்கள் தமிழர்கள். இருந்தும் என்ன இன்று இவர்கள் அடிமைகள். பெரும்பாவலர் பெருஞ்சித்திரனார் பாடுகிறார். ஆம் அருமை தாத்தனே, அந்த அடிமை நிலையில் இருந்து அந்த தலையெடுத்து தமிழ் சமூகம் நீர்வதற்கேனும் நாங்கள் மீண்டு எழுவோம்.